வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பல பகுதிகளிலும் அறுவடை தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு நெல் அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன? விவசாயிகளின் பாதிப்பு என்னவாக இருக்கிறது? விவரிங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கடந்த பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக முழங்கால் அளவு தண்ணீர் நின்று கொண்டு தற்போது அந்த அறுவடை செய்யும் ஒரு அவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேறு வழியின்றி விளைந்த நெற்பயிர்களை, தண்ணீரில் மிதக்கும் நெற்பயிர்களை அறுவடை செய்து கட்டிலில் சுமந்து சென்று வரும் விவசாயிகளால் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கின. குறிப்பாக ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்புல்லானி மற்றும் மண்டபம் ஒன்றிய மேதலோடை பகுதி, புத்துக்கல் வலசை, தாமரக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் பல வாரங்களை கடந்தும் நீர் வடியாத காரணத்தினால உரிய பருவத்தில் அறுவடை செய்ய இயலாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் திருப்புநாளை அருகே இருக்கக்கூடிய அந்த மேதலோடை பகுதிகளில் அறுவடை பருவத்தை கடந்த நிலையிலும் கூட மழைநீர் வடியாததால் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளையாவது மீட்க வேண்டும் என்பதற்காக தற்போது வேறு வழியின்றி முழங்கால் அளவு மழை நீரில் நின்று நெற்கதிர்களை அறுவடை செய்து அதனை கட்டிலில் வைத்து தோளில் சுமந்து வந்து காய வைத்து கதிரடிக்கும் பணிகளில் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வயல்வெளிகளில் வடியாத மழை நீர் நின்று கொண்டு நெற்கதிர்களை விவசாயிகள் அறுவடை செய்யும் காட்சி அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட தாங்கள் அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நெல்மணிகளை தற்போது இருக்கிற நெல்மணியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து அந்த விவசாயத்துக்கு, அதாவது ஒரு ஏக்கருக்கு 40,000 செலவழித்து இது போன்ற அழுகி போகிற நிலையில் பார்த்தும் கூட அதனை அறுவடை செய்து தற்போது வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதை தலையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.